தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களை மீண்டுமாய் செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் ஜெபத்திலே வல்லமையான இறை கிருபைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒப்புக்கொடுங்க. இந்த காலை ஆராதலே உங்களை அர்ப்பணித்து, உங்கள் குடும்பத்தை அர்ப்பணித்து, குறிப்பாய் செவ்வாய்க்கிழமை என்றால் தீவினைக்கு எதிரான ஜெபம், பேய்பிசாசு தொல்லைகள் இருந்தால் கோடியற்பதர் அந்தோனியார் ஜெபத்தை இறையறலை பெற்று தருகிற அற்புதமான வேலையில, ஓ அந்தோனியாரே, புனிதரே, அப்பா எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான விடுதலை அடைய தூய ஆவியானவரால் நாங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள புனிதரே எங்களுக்காக ஜெபிங்க. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஓ ஆவியானவரே, தூய ஆவியானவரே நன்றி என்று சொல்லி இந்த ஆராதனை முழுமையை அர்ப்பணித்து சொல்லிப்போம். ஆண்டவரே, வாழ்வினுடைய ஆசீர்வாதங்களை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை மிக மிக முக்கியம். கடமையில கருத்தாயிருக்கிற ஒரு மகனோ மகளோ நிச்சயம் வெற்றி பெறுவார் என்பது உண்மை என்பது. எது வேணாலும் தோற்று போகும், கடமை தோற்காது. எனவே கடமையில மிக முக்கியமானது என்னவென்றால் அடுத்தவருக்கு நாம் செய்வது நம்முடைய கடமை என்பது, அடுத்தவருக்காக நிற்பது நம்ம கடமை என்பது. நேற்றைய சிந்தனையுடைய நீட்சியாகவே இன்றைக்கு சிந்தனை அமைகிறது. ஒரு முறை ஒரு முதியவர் ஒரு இல்லம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த இல்லத்துல தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல வைத்து அவர் பாதுகாப்பு கொடுத்து அந்த பிள்ளைகளுக்காக இல்லம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த இல்லத்திலே நிறைய நன்மைகள் நடக்கிறது. பிள்ளைகளை படிக்க வைக்கிறார், பிள்ளைகளுக்கு நிறையவற்றை பார்த்து பார்த்து செய்கிறார் என்பதை அறிகிற அந்த ஊரை சார்ந்த ஒரு வயதானவர், ஒரு பணக்காரர் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இல்லத்தை தேடி வருகிறார். அதை நடத்துகிற அந்த முதியவரை பார்க்கிறார், அவரை பாராட்டுகிறார். எனக்கு ரொம்ப சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், ஏழை பிள்ளைகளுக்கு, பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுக்காக நிற்கிறீர்கள். நான் என்ன சார்பாக ஒரு பெரிய தொகையை தருகிறேன், இதை வைத்துக் கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய தொகையை அவரிடம் கொடுக்கிறார். இதை வாங்கின அந்த நிர்வாகி, அந்த முதியவர், அந்த இல்லத்தினுடைய நிறுவனர் அமைதியா போயிடுறாரு. இவருக்கு கஷ்டமாயிடுது. என்ன இவ்வளவு பெரிய தொகையை தந்திருக்கிறோம், ஒரு நன்றின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அப்ப கூப்பிட்டு கேட்கிறாரு, ஐயா நான் இவ்வளவு பெரிய தொகையை தந்திருக்கிறேன், நன்றின்னு கூட சொல்லக்கூடாதா? அப்ப இவர் சொன்னாராம், எங்க நான் ஏன் உங்களுக்கு நன்றி சொல்லணும்? நீங்கள் அந்த பணத்தை கொடுத்தீர்கள், வாங்கியதற்கு நீங்கள் தான் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். இது உங்களுக்கு ஆசீர்வாதம், இது உங்களுக்கு கடமை என்று சொல்லிவிட்டு சென்றான். பிரியமான இறை உறவுல எனக்கு செய்தியிலே ஆண்டவர்களோ சொல்லுகிறான், ஒரு பணியை செய்யுங்கள். நிறைய நேரங்களில மனிதர்களாகிய நாம் மற்றவர்கள் நன்றியோடு இருக்க மாட்டாங்களே, நினைச்சு பார்க்க மாட்டாங்களே என்று அதை நினைத்து நினைத்து நாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்கிற நன்மையான காரியங்கள் கூட நிறுத்திக் கொள்கிறோம். அதனை எதிர்பாராரு, அவரை ஆண்டவர் தருவார். அது எப்போ தர வேண்டும் என்பதை அவர் தீர்மானிப்பார். நீ எந்த வினை புரிகிறாயோ, எந்த செயல் செய்கிறாயோ அதற்குரியதை ஆண்டவர் அபிஷேகமாய் தருவார். நீ செய்து கொண்டே இரு. ஆண்டவர் கிருபை உன்னை நாடி வரும். உண்மைக்காய், நீதிக்காய், நேர்மைக்காய், ஆண்டவருக்காய் நெல் மகனே மகளே, அவர் நடத்துவார், அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்பதுதான் இன்றைக்கு சிந்தனை. ஏனென்றால் பல வேலைகளில அவன் நினைச்சு பார்க்கலையே, நான் இவ்வளவு செய்தேனே, பிரச்சனையோட நான் அங்க போய் நின்றேனே என்று சொல்லி சொல்லி அடுத்து செய்ய வேண்டிய நன்மைகளை நாம் குறைத்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறோம். பெரியமானவர்களே, இந்த ஆண்டவர் தான் சொல்றாரு. இந்த செய்தி பாருங்க, லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 7-10 வரை உள்ள இறை வார்த்தையில மிக அழகாக சொல்லுகிறார். உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம் என சொல்லுங்கள் என்கிறார். எனவே பிரியமுள்ள அன்பு உறவுகளே, நாம் கடமையை செய்ய இன்றைக்கு ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். எனவே நீ செய்கிற நன்மைகளை நிறுத்திக் கொள்ளாதே என்பதுதான் சிந்தனை. அவன் நன்றியோடு நினைச்சு பார்க்கல என்பதால் உன் நன்மைகளை நினைத்துக் கொள்ளாதே. உன் ஆண்டவர் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார், அவர் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உனக்குரியது உன்னை தேடி வரும். எனவே நீ செய்கிற நன்மையான செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ளாதே. எதனால? அவர்கள் நன்றியோடு இல்ல, அவங்க நினைச்சு பார்க்க மாட்டாங்க, அவங்க என்னை மறந்து விடுகிறார்கள் என்பதால் நிறுத்திக் கொள்ளாதே. இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என் மூலமாக. உன் நன்மைகளை நிறுத்தாதே, தொடர்ந்து நன்மை தனத்திலே இல்லை, அந்த அபிஷேகம் உன்னை தேடி வரும். சொல்லிப்போமா? அப்பா நன்றி, வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி, நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஜெபிக்கிற பிள்ளைகள் தொடப்படுவார்களாக, ஆண்டவரே அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஓ செவ்வாய்க்கிழமை கோடியற்புதன் அந்தோணியாரே எங்களுக்காக ஜெபிங்க. அந்தோணியார் ஜெபத்துல உங்க வீட்டில் உள்ள கட்டுகள்
உங்கள் வீட்டில் உள்ள சமாதானம் இல்லாத நிலைகள், உங்கள் வீட்டில் உள்ள பேய் பிசாசு தொல்லைகள் இருப்பது என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? இதை ஒப்புக்கொண்டு செபிங்க. இது ஆசீர்வாதம், இது வல்லமை, இது ஆண்டவரின் நேரம். வல்லமையான இறைவன் கூடிய தோணியாத்திரத்திலே உங்களை விடுவிப்பாராக. நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை அறுவடையாக பெற்றுக் கொள்வீர்களாக. வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அபிஷேகமாய் வாழ்வீர்களாக. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களா அந்த நிலையில மகனை நன்மை செய்து கொண்டே இரு. ஆண்டவர் தொடுகிறார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கமெண்ட்ல என்னவெல்லாம் அனுப்புறாங்களோ, என்னவெல்லாம் ஜெபம் வேண்டும் என்று வாஞ்சையோடு கேட்கிறார்களோ, அப்பா ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீங்க தொடுங்க, ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் அபிஷேகமாய் வாழ்வீர்கள். நல்லது நடக்கும் நண்பர்களே. வல்லமையான இறைவனுடைய இந்த செவ்வாய்க்கிழமை ஆசீர்வாதத்தை பெற தலை வணங்கி கிருபை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நன்மைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். நன்றியோடு நினைக்கிறார்களோ நினைக்கவில்லையோ, நமது கடமையை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care.